ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். 2026 மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதத்தில் இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்குது, எந்த விதமான முன்னேற்றம், எந்த விதமான தடங்கல்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா மேசராசி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேசத்தில் பிறந்தவன் மோசம் போனதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதி, முருகனுக்குண்டான நட்சத்திரம், அது முருகனுக்குண்டான ராசி. அந்த செவ்வாய் பகவான் அதிபதி இருக்கிறதுனால பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே மேல் மட்டத்தில் தான் இருப்பாங்க. கீழ்மட்டம் அப்படி சொல்லும்பொழுது பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல ஒரு தலைமை, ஒரு தலைவன், அதேமாரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சுயமாக தொழில், அதாவது 10 பேருக்கு வேலை கொடுக்கறது, அதிகாரம் செலுத்துறது, இந்த மாதிரி ஒரு பவரில் தான் இருப்பாங்க. இந்த பவர் மேச ராசிக்கு எப்படி இருக்குது மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் எங்கே புதனோட வீட்டில் இருக்கிறாருங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது ஒரு சிறப்பு பார்வையில் இருக்கிறார் உங்களுக்கு. அந்த சிறப்பு பார்வை இருக்கிறதுனால பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு இப்போ 7 சனி இருந்து ஒரு சோதனைக்குண்டான ஒரு காலகட்டமாக இருந்தாலும், அதையும் சாதிக்கிற அளவுக்கு, இதையும் கடந்து போகிற அளவுக்கு, அதாவது ஒரு சோதனையிலையும் சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் ஒன்று காத்துட்டு இருக்கு உங்களுக்கு. குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் உண்டுங்க. அதாவது இத்தனை நாள் வீடு வாசல் இல்லை, ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம், இல்லை அப்படின்னா பழைய வீட்டில் இருந்தோம், சின்ன வீட்டில் இருந்தோம். அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம், செய்யலாம் அப்படி சொல்லும் பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது 3ஆம் இடம்ன்றது யாரு? சகோதரஸ்தானம். ஒரு அண்ணன் தம்பி வகையில், ஒரு அக்கா தங்கச்சி வகையில், அது அவங்க சம்மந்தப்பட்ட வகையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு உதவி, இல்லை நல்லா இரு, ஏதோ ஒரு கடன் வாங்கி கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா நான் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு நம்மளை தேடி அந்த உதவிகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. வெறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு அக்கறையும் இருக்கும், பொறுப்பும் இருக்கும். இது வரும்பொழுது கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இதையும் சாதிச்சு உட்காரலாம். அதே போல் பார்த்துட்டீங்க அப்படின்னா, தொழில் ரொம்ப நெருக்கடியான ஒரு கால சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது பொருளாதாரமே இல்லை. அதான் 2வது பார்த்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சம்பாரிச்சல மிச்சமாகலை. அதே வருமானம் தான், அதே உழைப்பு தான், அதே வேலை தான். ஆனால் இப்போ நமக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு 7 சனி நடக்கிறதுனால. இது பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு, திடீர் செலவினங்கள், உருவமற்ற செலவினங்கள். உருவத்தோட ஒரு டிவி வாங்கணும், கம்ப்யூட்டர் வாங்கணும், இல்லை அப்படி வேலை வாங்குறோம், வீடு கட்டுறோம், கல்யாணம் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு படிப்புக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத விட, இது என்ன இன்றைக்கும் பண்ணதை விட, ஆனால் இப்போ அதை விட அதிகமான செலவினங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது எதை தொட்டாலும் காசு, கொடுத்த இடத்துல கரெக்டாக வாங்க முடியல. வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா 10 நாள் போட்டு, 1 வாரம் போட்டு, 1 மாதம் போட்டு கேட்குறது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்குது. அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த சேமிப்பிலிருந்து எடுக்கிற அளவுக்கு, சேமிப்பு காலி பண்ணுற அளவுக்கு கூட நமக்கு சில பேருக்கு அந்த பாதிப்புகள் இருக்குது. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த 3 குடைவன் அப்படி சொல்லும் பொழுது சிறப்பு பார்வை குரு பகவான் இருக்கிறதுனால, இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் செலவு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதிர்ஷ்டம் மாதிரி ஏதோ ஒரு வடிவத்தில் நீண்ட நாள் வரா கடனோ, இல்லை அப்படின்னா யாருக்காவது உதவி பண்ணியிருப்போம், இல்லை இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் நம்ம கேட்டு வச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் பார்த்துட்டிங்கன்னா தூரத்திலிருந்து நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நம்மளை தேடி வரும். அது நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 குடைவன் அப்படி சொல்லும்பொழுது 5ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார் சூரியனோட வீட்டில். சூரியனோட வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால பார்த்துட்டிங்கன்னா பிள்ளைகள் மேலே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பிள்ளைங்க மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தீங்க, எந்த அளவுக்கு நம்புனீங்க, நம்ம பையன் தவறு பண்ண மாட்டான், நம்ம பிள்ளை தவறு பண்ணாது அப்படின்ற அளவுக்கு நினச்சிங்களோ, அவங்களே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கையை, நம்ம விரலை நம்மளை கண்ணு குத்துற அளவுக்கு அவங்களோட செயல்பாடுகளும், அவங்களோட எண்ணங்களும், அதேமாரி நம்ம குழந்தையா, நம்ம வம்சத்துலையா அப்படின்ற அளவுக்கு நாம்ளே சொன்ன மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட எண்ணங்களும் சரி, செயல்களும் கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் வர அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை, ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கை வச்சிருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு வடிவத்தில் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு எல்லையை தாண்டும் பொழுதும், நம்மளை மீறும் பொழுது, அப்போ நமக்கு மன உளைச்சல் ஆளாகுது. மன உளைச்சல் ஆளாகும்போது யாருக்கு உழைக்க வேண்டியது இருக்குது, யாருக்கு சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, ஏன் நம்ம ஒழுக்கமாக சமுதாயத்தில் கரெக்டாக இருக்கணும். இப்போ நமக்குன்னு இது நாள் வரைக்கும் சந்தோஷம் அப்படி சொல்லும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கல, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தவறான ஒரு வழிமுறைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை விரட்டுறது விடா மீனை மூடி வைப்பதே மேல் அப்படி சொல்லுவாங்க. அதாவது
வந்த பின்னாடி அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் தேடுறதை விட, அந்த பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு அவங்க மேல ஒரு கண்ணோட்டம். அவங்கள டெய்லி நமக்கு ஒரு கண்காணிக்கிறது. நம்மளோட கஷ்ட சூழ்நிலைய வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறது. நாம வந்து படக்கூடிய கஷ்டங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி அவங்க வாழ்த்தீங்க? அதாவது எதை தொட்டாலும் வேண்டாம். சாப்பாடு விஷயமா வேண்டாம். துணிமணியா வேண்டாம். இருக்கிறதே போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்ப வந்து சொன்ன மாரி ஓரளவுக்கு பெருசாயிட்டாங்க. இல்ல அப்படின்னா வந்து எல்லாமே செய்றாங்க. அப்படின்ற அளவுக்கு ஆசைப்படுறாங்க அப்படி சொல்லும்பொழுது வந்து அந்த தேவைகள நம்ம பூர்த்தி பண்ண முடியல. அப்ப கொஞ்சம் பொறுமையா இரு. இதுதான் நிலைமை அப்படின்ற அளவுக்கு சொல்லி புரிய வைக்கும் பொழுது, அவங்களையும் நம்ம சார்ந்தே பயணம் பண்ற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அக்யூரேட்டா நீங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கணவன் மனைவி வாழ்க்கை. எதை தொட்டாலும் இப்ப வந்து ஒரு சண்டை, சச்சரவுகள். அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா, "நீ அப்படி இருக்க, இப்படி இருக்க. அத வந்து இருக்கிற பொருள் கொண்டு போய் வச்சுட்ட, இல்ல வித்துட்ட, வாங்கி குடு." அதேமாரி வச்சு பார்க்கும்போது ஒரு கல்யாண காட்சிக்கு போகணும், ஒரு கோயில் குளத்துக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு இந்த விதமான மனைவி மூலியமா நெருக்கடிகள் கண்டிப்பா உருவாகும். அந்த உருவாகும் பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதனால நமக்கு வந்து ஒரு ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். அப்ப வந்து அவங்களையும் உட்கார வச்சு ஒரு புரிய வச்சு, அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இருக்கிறது அழிக்காம இருக்கிறதுக்கு என்ன ஒரு வழி? அது வந்து ஒரு நெகநட்டா இருந்தாலும் சரி, வீடு வாசலா இருந்தாலும் சரி, ஒரு பிளாட்டு, ஒரு மனையா இருந்தாலும் சரி. இது வந்து காப்பாத்துறதுக்கான வழிமுறைகள். இதுதான் வந்து குடும்ப சூழ்நிலை. இதுதான் வந்து என்னோட ஒட்டுமொத்த முதலீடு. என்னோட பிரச்சனை அப்படி சொல்லி அவங்கள புரிய வைக்கிறது. அதேமாரி குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருது. அதை விட என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஆறுபடை முருகன் இருக்கிறார் இல்லைங்களா? நமக்கு வந்து அதிபதி வந்து முருகன் தானே! அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, வந்து இது திருத்தணியோ, அதேமாரி வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, வந்து திருச்செந்தூர் இந்த மாரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்டின்னா, இந்த ஒரு மன உளைச்சலும், இந்த விதமான கஷ்டங்களும் நமக்கு குறைவா வந்து ஒரு அ கம்மியாகும். அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா, பூர்வீக ஸ்தானத்தில தான் நம்ம கேது பகவான் இருக்கிறாரு. அப்ப நமக்கு வந்து முன்னோர்கள் சம்பாரிச்ச சொத்துல, ஒரு பங்காளி வழியில, அண்ணன் தம்பி வழியில, ஒரு பக்கம் அண்ணன் தம்பி வழியில வந்து நமக்கு வந்து நல்லது நடந்தாலும், அதே மாரி வச்சுக்கும்போது பழைய விஷயத்துல தோன்ற அளவுக்கோ, பழைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிப்பு வர அளவுக்கோ, அதன் மூலியமா பிரச்சனை வர அளவுக்கோ வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அந்த பாகப் பிரிவினையோ, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, வேற ஏதாவது வந்து சொன்ன மாரி வச்சு பார்க்கும்போது, நமக்கு வந்து வர வேண்டியது, அல்ல மாரி கொடுக்க வேண்டியது, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை. அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. கடன் பிரச்சனை கழுத்தை பிடிக்கும். புது கடன் நீங்க வந்து பண்ண வேண்டாம். இருக்கிற கடனே வச்சுக்கும்போது முடிஞ்சா கட்டுங்க. இல்ல அப்டின்னா வந்து டைம் கேட்கற மாரி பார்த்துக்கங்க. இன்னொரு இடத்துல வாங்கி, இன்னொரு இடத்துல கட்டும் பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, ரூ. 10 கடன் அப்படி சொல்லும்பொழுது வந்து ரூ. 20 கடன் ஆகுற அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதேமாரி வந்து வெளிநாடு போணும்னு நெனைக்கிறவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில நீங்க கிளம்பிருங்க. அதாவது வந்து மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும் வனவாசம், பரதேசம். இது நீங்க போனா மட்டும் தான் உங்களால வச்சுக்கும்போது குடும்பமும் நல்லாருக்கும். அந்த குடும்பத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். அதே மாரி வெளிநாட்ல வேலை செய்றவங்க, இல்ல வெளிநாட்ல நிரந்தரமா இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, இந்த ஒரு இந்த 2026 இந்த மார்ச் மாசம், இந்த மாசம் அப்டி சொல்லும்பொழுது ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். ஒரு பொருள் வந்து பத்திரமா பார்த்துக்குங்க. யாரையுமே நம்ப வேண்டாம். அதே மாரி வந்து ஒரு வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைய தேட வேண்டாம். இந்த வேலைய பார்த்துக்கிட்டு இன்னொரு வேலைய தேடுங்க. 2வது வந்து ஒ ஒ குறிப்பாக சொல்லும்பொழுது பார்ட்னர் அதாவது பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து, 3 பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குறது, ஒரு இல்ல அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் எடுத்து செய்றது, ஆன்லைன் பிசினஸ் பண்றது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வச்சுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வாகனத்தில வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா வந்து 12ஆம் இடத்துல நமக்கு சனீஸ்வர பகவான் இருக்கிறாருங்க. விரயஸ்தானம். காராக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, செல்போனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து டக்குனு கை தவறி கீழ விழக்கூடிய அளவுக்கு, இல்ல அப்டின்னா பொருள் வந்து நம்ம கை விட்டு போற அளவுக்கு, இல்ல வந்து குடுத்த பின்னாடி மறந்து போற அளவுக்கு, இதுக்குண்டான ஒரு மன உளைச்சல் ஆளாக நேரிடும். அப்ப வந்து எதையுமே ஒரு கவனமா இருந்துக்கங்க. ஏனோ தானோன்னு இருக்க வேண்டாம். அடுத்தது வந்து பெண் பார்க்குறோம், இல்ல அப்டின்னா வந்து விருப்பப்படுறோம், இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்க விருப்பத்த ஒருத்தர்கிட்ட சொல்லணும். அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையா? இல்ல அப்டின்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து அவங்களால வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துருமா? இல்ல அப்படியே போயிட்டு இருக்குது. இது வந்து கல்யாணம் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிக்கல் வருமா? அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்க. அதாவது வந்து ஒரு கையில ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கு. அத வந்து அழுத்துனா உடைஞ்சு போயிரும். விட்டாலும் கீழ விழுந்து உடைஞ்சு போயிரும். அந்த மாரி சூழ்நிலை தான் இந்த ஒரு மார்ச் மாசம்ன்றது வந்து ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. குழந்தை பாக்கியம் அர்ஜென்ட் பட வேண்டாம். அதேமாரி வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, அதுக்குன்னு செலவு பண்ண வேண்டாம். இதுவும் நீங்க வந்து நிதானமா செயல்படுங்க. அதுக்குண்டான வாய்ப்பு மார்ச் மாசத்துக்கு மேல உங்களுக்கு வருது. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, உடம்பு வந்து பலவிதமான ஒரு தவறான எண்ணத்துக்கு, தவறான போக்குக்கு போற அளவுக்குலாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு அடிமைத்தனமா மாறக்கூடிய ஒரு நேரமும் உண்டு.
கெட்டவங்கள பக்கத்துல சேர்த்த வேண்டாம். கெட்டவங்களோட ஐடியா கேட்க வேண்டாம். அதான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களே ஒரு நல்ல ஒரு முடிவெடுங்க. தெய்வத்தின் மீது வச்சவங்க அதிகமா நம்பிக்கை வைங்க. தியானம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாரி இந்த ஆறுபாடை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கஷ்டம் உங்களுக்கு நிவர்த்தியாகும். அதேமாரி உடம்பும் நல்லாருக்கும். சொத்தும் காப்பாத்திக்கலாம். குடும்பம் அதாவது மரியாதையும் நம்ம காப்பாத்திக்க முடியும். இது மேஷராசி பற்றி பொதுவான தகவல்கள். அதாவது உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, திசை மாறும், புத்தி மாறும். அதேமாரி இந்த ராசி ஒண்ணாகிறத நட்சத்திரங்கள் மாறுபடும். அதனால உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்து, சரியான முறையில உங்களோட ஜாதகத்த கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை இதைவிட சீரும் சிறப்புமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு, உங்களாலயும் சமுதாயத்தில ஜெயிக்க முடியும், வாழ முடியும், முன்னேற முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து விதமான தகவல்களும் அந்த ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். என்னோட நம்பர் கீழ இருக்குங்க. நீங்களே கால் பண்ணி பேசலாம். இந்த காணொளி முதலா பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. நான் போடக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு உபயோகப்படும். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார்,